இதை மொத்தமாக நம்ம பைசா கொடுத்து வாங்கணுமா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நடுத்தர மக்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் அஞ்சா மார்க்கெட்டிங் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் பரிசு நடைபெற்று வருது. இதில் முதல் மாதமே உங்களுக்கு குழுக்கள் பரிசு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு வீட்டு மனை பரிசாக இருக்குது. சரி, மற்றவங்களுக்குலாம் பரிசு இருக்கான்னு பார்த்தா ஒரு 10-15 லிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. கோல்டு நாணயம் பரிசாக கொடுக்குறாங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, சோஃபா செட்டு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பரிசு தொகைகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டுற அந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. மொத்தம் 18 மாதம் குழுக்கள் நடக்கிறது. இந்த 18 மாதமும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு திடீர்னு வீட்டு மனை பரிசு கிடைச்சிருச்சுன்னா வீட்டு மனை இலவசமாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வேறு இதில் வந்து ஒரு 10 சீட்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுன்னா நம்ம ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான திருவிழாங்காடில் பக்கத்தில் பிளாட் விழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அங்கேருந்து நாளைக்கு வீடு கட்டிட்டு போனால் கூட ஏர்போர்ட் இருக்கிறதுனால. ஆமாம், ஏர்போர்ட் வருதுன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம். நாங்கள் இப்போ சைட்டு பார்த்ததுல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்தே வந்துடலாம். நம்ம சைட் வாக் பண்ணி போகிறோம். ஆமாம், அதனால வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இருக்கு. எதுக்கு? ஆமாம், சில இடத்துல வந்து இங்கே பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருப்பாங்க. அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து சைட்டை கண்டிப்பாக பார்க்கணும். இது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட்டு. நீங்கள் வந்து நேரடியாக சைட்டை பாருங்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணுன்னு இடம் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் கண்டிப்பாக பயன்படணும். இப்போ குழுக்கல்ல விழல அப்படின்றவங்க மேடம் பார்த்தாங்க. 18 மாதம் முடிஞ்சு மேடம் வந்து குழுக்கல்ல விழல, அவங்களுக்கு விழல சொன்னாங்க இல்லைங்களா? விழாதவங்களுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சது? என்ன பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்து ரிட்டர்ன் கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை கொடுத்துப்பீங்க இல்லையா? ஆமா. 18 மாதம் விழுந்து ஒண்ணுமே விழல அப்படின்னா அந்த 18,000 ரூபாய் கூட 22,000 ரூபாய், அதாவது 22,000 ரூபாய், அதாவது 40,000 ரூபாய் வருது. 18 மாசம் நீங்க கட்டுறீங்க. அதுல உங்களுக்கு எந்த ஒரு குழுக்களுமே விழல. அச்சோ போச்சேன்னு வருத்தமே படாதீங்க. கூட 4 ரூபாய் போட்டு 22 ரூபாய் போட்டு மொத்தம் 40,000. மொத்தம் 40,000 ரூபாய். 40,000த்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க 1/4 மணி இடம் பாக்குறீங்க. திருவிழாங்காட்டுல ஒரு 1/4 மணி இடம் பாக்குறீங்க. 1,80,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 40 நாள் கழிச்சு போக எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க இப்படி மேக்ஸ் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உட்கார வச்சுக்கலாம். சரி, ஓகே. 40,000 கழிச்சது போக உங்களுக்கு 1,40,000. எனக்கு புரியல, பாக்குறவங்களுக்கு புரியும். ஆமா ஆமா, 1,40,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு பக்கத்துல பிளாட், பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்டி பத்திரம் தாய் பத்திரத்தோட கொடுத்துட்றாங்க, டாக்குமெண்டோட. அப்போ நம்மளுக்கு பிளாட் கிடைச்சிச்சு. மீதி பணத்தை என்ன பண்ணுவோம்? கையில சேமிப்புல இருக்கிற காசை போட்டு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பத்திரத்தை கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா? அதை லோன் மாதிரி பண்ணிட்டு மீதி பணத்துக்கு லோனை போட்டுட்டு மாசம் மாசம் அதை கட்டிட்டு வந்துட்டு எப்போ முடியுதோ அப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா? பேங்க்ல லோன் மூலம் பண்ணிக்கலாம். இன்ஷியல் அமௌண்ட் இருக்கு உங்களுக்கு, எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே அஞ்சான் மார்க்கெட்டிங்கே ரெடி. அப்போ வந்து பேங்க் லோனும் அவங்க வாங்கிக்கலாம். அப்போ 18,000 கட்டுறதுனால எத்தனை பர்பஸ் முடியுது? 3 and 4 and 5 and பர்பஸ் தான் வருது. ஏன்னா குழுக்கள்ல விழுது, குழுக்கள்ல விழாட்டியும் பொருள் விழுது, பொருள் விழு, அதுக்கப்புறம் கட்ட வேண்டாம் வேற. இப்போ 2வது மாசத்துலயே ஒருத்தருக்கு விழுந்தது சொல்றாங்க. 2ஆம் மாசத்துல விழுந்ததுன்றதுனால அவங்க எவ்வளவு கட்டியிருப்பாங்க? 2,000 ரூபாய் கட்டிருப்பாங்க. மீதி அப்போ 1,80,000 ரூபாய்ல 2,000 ரூபாய் கழிஞ்சு போக அப்போ 1,70,000 8,000 கட்டணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா? வருது. மொத்த பைசா கட்ட வேண்டாம். அதான் நான் சொல்றேன். அதாவது நீங்க கட்டுற அந்த 1000 ரூபாய் ஒருத்தப்படி திடீர்னு உங்களுக்கு வந்து சித்த கையை விட்டு எடுக்கும்போது உங்க நம்பர் வந்துட்டுனா கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு வீட்டு மனை ஃப்ரீயா கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. 1000 ரூபாய் தான் அந்த வீட்டு மனையோட மதிப்பு. ஆனா அதோட மதிப்பு வேற. அந்த குழுக்கள்ல அந்த பரிசு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ல சேரவங்களுக்கான மேடம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இது மன மகிழ்ச்சியோட எடுத்துக்கின்னு யாரெல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நம்பர் தெரியும். 9710465126 நம்பர் தெரியும். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். உடனே உங்களுக்கு என்னன்றது நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இன்னும் 4-5 தடவை புரிஞ்சு கேட்டுக்கலாம். அப்படியும் புரியலன்னா anja.in ANJAA anja.inக்கு கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் எல்லாமே தெரியும். உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் அதிலே நீங்கள் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 1000 rupees ஸ்கீமுக்கான
ஒரு விஷயத்த நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வந்து சின்ன வயசு 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் கட்டணுமா, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் கட்டணுமா, வயசானவங்க தான் கட்டணுமா, இல்லை ஏழை கட்டணுமா, நடுத்தர கட்டணுமா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், குழந்தை பேரில் கூட தான் வாங்குகிறோம் இல்லையா, பிறகு பேரில் கூட தான் வாங்குகிறோம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம், உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா திருவேலங்காடு இப்போ வந்து பயங்கர ஒரு சிட்டியாக மாறிட்டு வருது. ஏன்னா ஏர்போர்ட் வரும்போது அதுக்கப்புறம் அதோட வேல்யூவே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இடம் வாங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பாக சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சா மார்க்கெட்டிங்கை தொடர்பு கொள்ளுங்க. திருவேலங்காட்டில் இடம் வாங்குங்க, பயன்பெறுங்க. தவணை முறை விடுங்க. இப்போ நாங்கள் ரெடி கேஷ், என் கையில் காசு இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போவே குடியேறதுக்கு தகுந்த இடம் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து உடனே வாங்கிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஆமாம், பண்ணலாமே. நீங்கள் ரெடி கேஷ் இப்போ ஒன்று நகை வாங்கணுன்னாலே 1 லட்ச ரூபா கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம லைஃப் லாங் வாழ போகிற ஒரு இடத்துக்கு, அதுவும் திருவேலங்காடு அப்படின்றது திருவள்ளூர்லேருந்து அடுத்த ஷாப்பிங் திருவிழாங்க பாருங்க. அப்புறம் என்ன, நாங்கள் இருக்கிறது வேப்பம்பட்டு தான். திருவள்ளாங்காடுங்கன்னா அப்போ திருவள்ளூர் ஆமாம். ஆமாம். ஆனால் ஒன்று எனக்கு அந்த வழி தெரியல, பட் ஆனால் இறங்கின ரூட்ல இருந்து அப்படியே நான் காரில் வந்துட்டு பக்கம், ரொம்ப பக்கமாக இருந்தது. ஆப்போசிட், அதாவது நல்லா கேட்டுக்காங்க, திருவேலங்காடு டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்லேயே நம்ம இடம் இருக்கு. ஸோ வந்து நம்ம எங்கேயும் ரொம்ப தூரம் மேடம் என்ன சொன்னாங்க, இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பண்ணை நிலம் வாங்கணும் அப்படின்னா 25 லட்சம் 30 லட்சம் எல்லாம் வாங்க முடியாது. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு இருக்கிற இடம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ இடம் இருக்கு. திருவள்ளாங்காடு 1 கிலோமீட்டர்ல இடம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ், ரேரா அப்ரூவ்டு. அது எவ்வளோ தெரியுங்களா? கால்மணியே 1,65,000 தான். ஓ சரி சரி சரி. 1 கிலோமீட்டர்ல இது எதிர்க்கிறது சொன்னால் 1 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 உங்களுக்கு கால்மணி இருக்குது. அது டிடிசிபி அப்ரூவ், ரேரா அப்ரூவ்டு. நீங்கள் ஒரு 10 மணி வாங்கி ஒன்றா இது பண்ணிட்டு நீங்கள் மரஞ்செடி கொடி வச்சுட்டு ஒரு வீடு கட்டி வச்சுட்டீங்கன்னா அது நாளைக்கு என்ன ரேட்டு ஆகும்? கண்டிப்பாக பெரிய லெவலில் இப்போ கோடி கணக்காக போகும் அது உங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் ஷிப்கார்டு வருது, ஏர்போர்ட் வருது, காலேஜ் வருது, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, ட்ரெயின் விட்டு இறங்குனா வீடும் வருது. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக எதுனாலும் நீங்கள் அஞ்சா ட்ரேடிங் வந்து அஞ்சா மார்க்கெட்டிங் எதுனாலும் நீங்கள் அஞ்சா மார்க்கெட்டிங் எல்லாமே. மேடம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க. எங்கே இடம் வாங்கணும், எங்கே வாங்கக்கூடாது, எங்கே வாங்கினா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து அது வேல்யூ அதிகமாகும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது. நீங்கள் வந்து கேட்டீங்க. தேங்க்யூ. அதனால இவங்க மேல எல்லாரும் நம்பிக்கை, எவ்வளவு கோடி கணக்கில் பண்ணாலும் இவங்க கிட்ட இருந்து 10 பைசா அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. ஜெனியூன் பர்சனை எல்லாரும் நம்பி அவங்க கிட்ட நம்ம சேரலாம். இந்த குழுக்களுக்கு கூட அன்னைக்கு நான் பார்க்கும்போது ஏதோ பீரோலேருந்து அப்போ தான் எடுத்து அந்த பெட்டிகளை போட்டு நல்லா குழுக்க வச்சு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி மேடம். ஆனால் இவங்களால எத்தனையோ பேர் பெனிஃபிட்டு அனுபவிச்சுட்டு ஓடி போனவங்களும் இருக்கிறாங்க. இவங்களை ஏமாத்திட்டு எத்தனை பேர் ஓடிட்டாங்க தெரியுங்களா? அவங்களுக்காக எவ்வளோ பண்ணாங்க. அதை நம்பி அந்த பாய் எப்படி மேடம் எவ்வளோ பண்ணீங்க எல்லாம். அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன நம்ம கடமையை பலன் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஏமாற்றக்கூடாது. எல்லாரும் எது செய்யறாங்களோ அது அவங்களுடைய விஷயங்கள். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு. என்கிட்ட சொல்லல, நான் ஆனா அந்த டிவி இதுல பார்த்தா கூட ஒன்று போட்டு விட்டுருங்க. அவங்க மாசம் எவ்வளோ கட்டணும்? 1000 ரூபாய் தான். அது நான் அவங்க பேர்ல ஒன்று போட்டுருங்க, கட்டணும். ஓகே, சார் பேர்ல ஒன்று போட்டுருங்க. ஓகே வாங்க. ஓகே, நான் சார் உங்களை கேட்டதா சொல்லிட்டாங்க. இந்த இது ஃபேமிலியாக சேர்ந்துருந்தாங்க. 15 பேர் 2 ஃபேமிலியாக சேர்ந்துருந்தாங்க. ஆமாம், அது சொல்லி 15 பேரா? 2 ஃபேமிலி குடும்பமாக சேர்ந்துருந்தாங்க. ஆமாம், அது சொல்லி அது வந்து ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க ஃபேமிலியில் சித்தப்பா, சித்தி, பெரியப்பா அப்படியே குரூப்பாக ஒரு 15 பேர் போட்டாங்க கார்டு. அந்த மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ இந்த ப்ரைஸ் வந்து என்ன எது கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இது பாருங்க, இந்த குழுக்கள் வந்து இந்த குழுக்கள் வந்து நம்ம பண்றோம் இல்லைங்களா? குழுக்கள் பண்றதுல வந்து
18 மாசம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? 18 மாசம் போட்டிருக்கோம். இந்த 18 மாசம் வந்து கரெக்டா கட்டி இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. எனக்கு குழுக்களே விழல, இப்ப நம்ம குழுக்கிறோம் இல்லையா, அதுல விழல எனக்கு, அப்ப என்ன கொடுப்பீங்க? ஆமா, அப்புறம் நாங்களும் ஏமாந்து போக முடியாது. இப்ப பாருங்க ஆண்டி வாங்க. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 18 மாசம் கட்டி இருப்பாங்க. ஓகே, இவங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இவங்க வந்து 18 மாசம் கட்டியிருக்காங்க. இந்த 18 மாசம் கரெக்டா கட்டிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா அவங்க குழுக்கள்ல விழல. ஆனா நான் என்ன சொன்னேன், பிளாட் வாங்கிக்கோங்க சொன்னேன். அவங்களே என்ன சொல்றாங்க கேட்டு, பிளாட் வாங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க கேட்போம். ஃப்ளாட் வேண்டாம், எனக்கு இன்னொரு சீட்டு போடுறேன், இதோட தொடர்ச்சியாக நாளையிலிருந்து அதில் ஃப்ளாட் விழுந்ததுன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதில் விழுகட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் நான். ஆனால் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாதீங்க மேடம், உடனே ஒரு ஃப்ளாட்டை ஆமா இல்ல பாருங்க, அடுத்தது என்ன ஸ்கீம் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வேணான்ட்டாங்க. 1 கிராம் தங்க நாணயம், 12 கிராம் வெள்ளி, 5000 மதிப்புள்ள பட்டு புடவை, அப்புறம் அப்படி இல்லைன்னா பட்டாசு, அப்படின்னா ½ கே ஸ்வீட் இது கொடுக்குறேன். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்க, இந்த பட்டுப்புடவை வந்து 5000 மதிப்புள்ள பட்டுப்புடவை. ஓகேங்களா? இது வந்து எங்க எடுத்து நம்ம மதர்ஷால எடுத்து பில்லோட இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின், இது 12 கிராம் வெள்ளி. ஓகேங்களா? அதனுடைய பில்லு ஜிஆர்டி பில்லு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க, இதெல்லாம் கோல்டு காயின். சென்டர் வாங்க, உள்ள வாங்க மேடம் உள்ள வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. மேடம் அவங்களுக்கு ஒரு சால் போடுவோம். எனக்காமா? ஆமா, உங்களுக்கு தான். உங்களை பார்த்து இன்னும் நிறையவே வந்து வரணும். நிறைய பேர் வருவாங்க. இருக்காங்க. நாங்க இப்பன்ட்டு இல்ல, பெரியபாளையத்துல கூட இடம் வாங்கி நாங்க இவகிட்ட வாங்கியிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் என்னோட சர்வீஸ். ஓகேங்களா? இதேதான் இருக்குது, நல்லாவும் இருக்கு. எல்லாருக்கும் நல்லா பண்ணணும்னு என்னோட விருப்பம். அது கண்டிப்பா இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.